இவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் முதலாக ஈரான் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பான இன்றைய அப்டேட்டினுடைய செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரமும் தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்த நீட்டிப்பு நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், இந்த ஒப்பந்தம் நிலைத்துவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. அதிலும் இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைத்து ஒன்றோ அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரக்கூடாது, இந்த இரண்டில் ஒன்றையாவது செய்துவிட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய திட்டவட்டமான செயல்பாடாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 4 அமெரிக்கர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் ஈரானோடு தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் பயனுள்ளதாக அமையும் என்று கருதுகிறார்கள். 4ல் 3 பேர் இந்த ஒப்பந்தத்தினால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் இல்லை என்றுதான் நம்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் படுதோல்வி அடைந்திருக்கின்றன என்பதற்கு அமெரிக்கர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்டே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அமெரிக்கர்களில் 24% பேர் மட்டுமே ஈரானுடனான யுத்தம் அதனுடைய இழப்புகளுக்கு மதிப்பளிக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்ம அமெரிக்கா நிறைய இழந்திருக்கிறோம், ஆனா அந்த இழப்புக்கு ஒரு பெருமதி இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் 24% மக்கள் மாத்திரம்தான் அமெரிக்காவை நம்புகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த இழப்புகள் நமக்கு இழப்புகள் மட்டும்தான், இதனால எந்த பலனுமே கிடையாது, நம்ம இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே சுருக்கமாக அமெரிக்கர்களில் 4 பேரில் 3 பேர் அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுகிற விதமாக இந்த கருத்து கணிப்பீடுகள் அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வருகிற இந்த ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவினுடைய தோல்வி பிரகடனம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாகர் கலீபாப் இன்றைக்கு அசர்பைஜான்ல நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருக்கிறார். அதிலே பேசும்போதுதான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்றைக்கு நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறோம், அதிலும் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தோற்கடிக்க வந்து அவர்களே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு சொல்லுகிற விதமான மிக தெளிவான தோல்வி பிரகடன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் ஈரானியர்கள் வெறுமனே இந்த யுத்தத்துல அவங்க சொன்னதை கேட்டு இந்த யுத்தம் முடிவுக்கு வரல. ஈரானியர்கள் இஸ்லாமாபாத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒன்று அல்ல. ஈரானியர்களுடைய வீரத்தை வெளியிலே காட்டியிருக்கிறோம், எங்களுடைய சக்தியை நாங்கள் உலகுக்கு காட்டியிருக்கிறோம், பவரை வெளிப்படுத்தி இருக்கிறோம், அமெரிக்காவே வந்தாலும் எங்களை அவர்களால் வீழ்த்த முடியாமல் போய்விட்டது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்கிறார் முகமது பாகர் கலீபாப் அவர்கள் இன்றைக்கு அசர்பைஜான்ல நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வுல மாநாட்டில் பேசுகிற நேரத்தில். அதே நேரத்தில் தான் இன்றைக்கும் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்திய தாக்குதல்கள்ல 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒப்பந்த பிரகாரம் லெபனான்ல எந்த விதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தக்கூடாது என்பதுதான். ஆனால் ஏதோ ஒரு வகையில மீண்டும் மீண்டும் அவர்கள் லெபனானுக்குள்ள தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது ஈரானுடனான அமெரிக்காவினுடைய இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக தெளிவான திட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் தெற்கு லெபனானுடைய நபாதியே பகுதிகளில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்களை விடுவிக்க போகிறோம் என்று அமெரிக்கா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. ட்ரெஷரி பொண்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி இருந்து யாரும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை வாங்க முடியும், க்ரூட் ஆயில வாங்கலாம், எதனால நீங்க வாங்கலாம் என்று சொல்லி அதற்குரிய அனுமதியையும் அவங்க வெளிப்படையாக கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கேள்வி அமெரிக்காவுக்குள்ள எழுகிறது என்னன்னா,
நீங்க இந்த சொத்துக்களை எப்படி கொடுக்க போறீங்க, ஈரானுடைய ஃபண்டை நீங்க முடக்கி வச்சிருக்கிறீங்க, அதை எப்படி கொடுக்க போறீங்கன்னும் போது இன்றைக்கு அமெரிக்கர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, கருவூல செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நேரடியாக பணமாக நாங்க ஈரானுக்கு கொடுக்காம அவர்களுடைய பணத்திற்கு பதிலாக மருந்துகளையும் உணவுகளையும் கோதுமையையும் சோளகத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இதை சொல்லியிருக்கிறார். நாங்க ஈரானுக்கு காசை கொடுக்க மாட்டோம், இங்க இருக்கிற சோளகம், இங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், மருந்து இதுகளைத்தான் கொடுப்போம். அப்ப அது அவங்களுக்கு பலன் அளிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில திட்டவட்டமாக ஈரான் சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, நீங்க எங்களுக்கு பணத்தை பணமா தான் தரணும், உங்ககிட்ட இருக்கிற பொருளாக எங்களுக்கு அதை தர சொல்லி நாங்க கேட்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்ப என்னன்னா, காசா கொடுத்தா நமக்கு நஷ்டம் தானே, பொருளாக கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா லாபம்ங்கிற விதத்துக்கு அமெரிக்கா யோசித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய முதல் கட்ட சொத்து வெடிப்பு கத்தர் வழியாகத்தான் நடைபெற இருக்கிறது. கத்தர்ல 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்கள் தான் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே நேரம் துபாயில கிட்டத்தட்ட 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் இருக்கிறது. அவற்றையும் விடுவிப்பதற்கு துபாயும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி வரக்கூடிய இந்த நிலையில தான் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வறுமையில் சிக்கியிருக்கிறது பாலஸ்தீனம். உண்ண உணவில்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, உடுப்பதற்கு ஆடைகள் இல்லை, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை. இப்படி பலவிதமான ஒரு நெருக்கடி உலகத்தில் எந்த மக்களும் சந்திக்காத ஒரு பாரிய நெருக்கடியை தற்போது பாலஸ்தீனம் சந்தித்து வரக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேல் காசாவினுடைய சேஃப்டி ஜோன் மேலே இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மண்டலத்தின் மீது அநியாய அக்கிரம தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. எப்பொழுதும் போல் நாங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீண்டும் ஒரு யுத்தத்தை எப்படியாவது காசாவுக்குள்ள இல்லாட்டி சவுத் லெபனான்ல எங்கேயாவது உண்டாக்கிக்கிறோம்ங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. அப்படி வந்தால்தான் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்பதற்காக இந்த அநியாயத்தை மீண்டும் மீண்டும் செய்து வரக்கூடிய சூழல்ல தான் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு ஓபன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதுல போகிற கப்பல்களுக்கு பணம் வசூலிக்கப்படும் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஈரான் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, 60 நாட்களுக்கு எந்த காசு நாங்க வசூல் பண்ண மாட்டோம், டோல்கேட் கிடையாதுன்ட்டாங்க. 60 நாட்களுக்கு நீங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரியே போய் வந்துக்கலாம். ஆனால் 60 நாட்களுக்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு டோல்கேட் போடுவோம், உங்ககிட்ட பணம் வசூலிப்போம், அதை நாங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு கொண்டு வந்துருவோம்லாம் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் எங்களிடம் ஹொர்முஸுக்கு நாங்கள் பணம் வசூலிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சொல்றாரு. உண்மைதான், இந்த 60 நாளைக்கு நாங்கள் எந்த காசும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் தற்போது ஈரான் உடைய செய்தியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லி இருக்கிறார். இதே நேரம் இந்த 60 நாட்களுக்குள்ளாக ஈரான் பணம் வசூலித்தால், டோல்கேட் போட்டு காசை வசூலிச்சாங்கன்னா மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும், நாங்கள் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்படி சொல்லத்தான் முடியும், இனிமே அந்த இடத்துக்கு அமெரிக்க அதிபர் போக மாட்டார் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய சூழல் தான் தற்போது இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்காவே சொன்னாலும் தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராகவே அவர் கருத்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா தெற்கு லெபனான்ல தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் என்று சொல்லுகிறது. அதே போன்று அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் என்று சொல்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவங்க இதை ரசிக்கலை. ஏன்னு கேட்டா, இப்படி வெளியேறிட்டாலே இஸ்ரேல் தோத்ததுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈரான்ல தோத்துட்டாங்க, லெபனான்ல தோத்துட்டாங்க, காசாவில் தோத்துட்டாங்க, தேர்தலையும் தோத்துருவாங்கிறதுனால அமெரிக்காவே சொன்னாலும் நாங்க வெளியேற மாட்டோம் என்கிறார் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, 2 லட்சம் மக்கள் மீண்டும் தெற்கு லெபனான்ல குடியேற முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது மீண்டும் நீங்க 2 லட்சம் பேர்னா லெபனான் மக்கள் திரும்ப சவுத் லெபனானுக்கு வந்து நீங்க வாழ்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, நாங்க அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாம பார்க்க முடியும். ஆனா ஒப்பந்த பிரகாரம் அவர்கள் தெற்கு லெபனான்ல இருந்து வெளியேறி தான் ஆகணும். அமெரிக்கா சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம்னு இப்படி பேசலாமே தவிர யதார்த்தமாக அவர்களால் அதை செயலாற்றுவதற்கு முடியாமல் போகும். அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் இல்லைன்னு அமெரிக்க அதிபர் சொன்னதுதான் நிஜமானது என்பது உலகத்திற்கே தெரியும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அமீரோடு, ஜனாதிபதியோடு
இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ மீண்டும் பாதுகாப்பு உடன்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய மிக முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ தற்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு. என்னன்னா, ஈரானோட ஒரு சண்டை பிடிச்சிட்டோம், ரொம்ப தோல்விதான், கேவலமான அடிதான், எங்களுக்கு உங்களால் காப்பாற்ற முடியாம தான் போயிடுச்சு, அதுக்காக எங்களை விட்டு போயிடாதீங்க. அந்த அமெரிக்காவுடைய வேலையை பாருங்க. பழங்காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஏரியாவை போய் படையெடுத்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சிற்றரசுகள் இருக்குமா இல்லையா, சின்ன சின்ன மன்னர்கள் ஒரு ஏரியாவுக்கு அப்படி சிற்றரசுகளா வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நாங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க எங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்றவாங்க. வருஷத்துக்கு அல்லது மாசத்துக்கு நீங்க இவ்வளவு எங்களுக்கு தரணும், தந்துட்டா நீங்களே உங்களோட பகுதியை ஆண்டுக்கறலாம், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா அரபு நாடுகள்கிட்ட, இந்த வளைகுடா நாடுகள்கிட்ட, சவுதி உட்பட எல்லாத்தையுமே செஞ்சிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா, உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், உங்களை எங்கள் ஆயுதத்தை கொண்டு பாதுகாப்போம், எங்கள் இராணுவத்தை கொண்டு பாதுகாப்போம், எனவே நீங்கள் எங்களுக்கு பணம் தரணும். இதை வச்சு தான் அவங்க வந்து ஆயுத பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது. ஆனால் இந்த யுத்தத்தில் அவங்க ஈரான்கிட்ட இருந்து அரபு நாடுகளை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு என்பது நமக்கு தெரியும். இப்போ எப்படியாவது வந்து ஈரானோட இவங்க போயிடக்கூட, அரபு நாடுலாம் ஆல்ரெடி முடிவெடுத்தாங்க, நம்ம ஈரானோட பேசுகிறதான்னு முடிவெடுத்தாங்க. இந்த நிலையில தான் மார்க்கோ ரூபியோ உடனே அவசரப்பட்டு மத்திய கிழக்குக்கு வந்து ஒவ்வொரு தலைவர்களாக சந்திக்கிறாரு. நம்ம உங்களை காப்பாற்றுவோம், நீங்கள் அப்படி நினைச்சிடாதீங்க, இந்த ஓர் சும்மா அப்படி இப்படி நடந்திருக்குது, உங்களை நாங்கள் எப்பயும் காப்பாற்றுவோம், இந்த ஓர்லேயே உங்களுக்கு காப்பாற்ற முடியலன்னா எந்த ஓரில் தான் காப்பாற்ற போறீங்க என்கிற கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல அரபு நாட்டு மன்னர்களை மீண்டும் மடையர்களாக்குகிற காரியத்தில் களமிறங்கி இருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு பஸ்ஸாம் நாயிம் என்கிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய பொறுப்பாளரோடு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா, ஈரானாக நாங்கள் எப்பொழுதும் பாலஸ்தீன மக்கள் பக்கமே இருப்போம், பாலஸ்தீனர்களை கைவிட மாட்டோம், பாலஸ்தீனர்களோடு நாங்கள் நிற்போம், பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொடர் தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும், தொடர்ந்தும் எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்பாஸ் அராக்சி என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இதெல்லாம் பாலஸ்தீன விவகாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வெளியூர் பயணத்தில் இருக்கிறதுனால தான் வீடியோ இந்த வடிவத்தில் வருது. இன்னைக்கு அதை பொறுத்துக்கிறீங்க. இன்ஷால்லா நாளைய தினம் அதற்குரிய முறையில் நம்ம வளமை போன்று நம்முடைய வீடியோக்கள் வெளியிடப்படும் என்கிற செய்திகளோடு, ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.